إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد قال الله تعالى يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون எல்லா புகழும் புகழ்ச்சியும் இந்த அகிலத்தை படைத்து ஆட்சி செய்கின்ற ஏக வல்லவன் அல்லாஹு ஜல்லஷானு வ தஆலா ஒருவனுக்கு மட்டுமே உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். ஷேக் அவர்கள் சொன்ன மாதிரி அந்த நிகழ்வுக்கு முன்னாடியே நான் அங்கிருந்து வெளியாகிட்டேன். அல்ஹம்துலில்லாஹ். வந்து மதீனா மக்கா அப்படியே உங்களுடைய நிகழ்ச்சிக்காகண்டே இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளணுங்கிற ஒரு ஆர்வத்திலேயே நான் இருந்தாலும் இந்த நிகழ்ச்சியில் நானும் ஒரு பேச்சாளராக இருக்கிறேன் என்பதை தாண்டி இது போன்ற ஒரு நிகழ்ச்சி உண்மையிலே அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய ஒரு அருள். இந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்காத போது தான் அதனுடைய அந்த பெருமதி விளங்கும். அல்ஹம்துலில்லாஹ். அப்படியான ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை, ஒரு வாய்ப்பை அல்லாஹ் தந்திருக்கின்றான் என்ற அந்த சந்தோஷத்தோடு இன்றைய இந்த நிகழ்ச்சியில் கடைசி நாங்கள் ரமலானுடைய அரைவாசியையும் தாண்டி ஒரு கடைசி பத்திலே நுழையக்கூடிய ஒரு காலகட்டத்திலே இருக்கின்றோம். இது போன்ற நிறைய ரமலான்களை நாங்கள் கடந்திருக்கின்றோம். நிறைய ரமலான்களிலே இது போன்ற நிகழ்ச்சிகளும் அழகான சந்தர்ப்பங்களையும் அல்லாஹ் தந்திருக்கின்றான். எதிரே வரக்கூடிய இந்த இருக்கக்கூடிய மீதி நாட்கள், இந்த நாட்களை எப்படி நானும் நீங்களும் கழிக்க வேண்டும், எப்படி இதிலே பிரயோசனம் பெற்றுக்கொள்ள வேண்டும், அப்படியான ஒரு ஞாபகம் ஊட்டலை எனக்கும் அதுபோன்று உங்களோடும் நான் அதை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த வாய்ப்பு எனக்கு தரப்பட்டிருக்கின்றது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இப்பொழுது நாங்கள் இருக்கக்கூடிய இந்த காலகட்டம், இந்த ரமலானுடைய காலம் என்பது மிகச்சிறந்த ஒரு வாய்ப்பு என்பதை நானும் நீங்களும் மனதளவில் ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம். படைத்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்லஷானு வ தஆலா இந்த உம்மத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்துக்காக ஒரு களத்தை அமைத்து தந்திருக்கிறான். ரமலானுடைய மாதம் வந்தால் ஃபுத்திஹத் அபுவாபுல் ஜன்னா, சுவன வாயில்கள் திறந்து விடப்படுகின்றன. ஃபதஹ என்றாலே திறந்தான் தான். ஃபத்தஹங்கிற அது கம்ப்ளீட் ஓப்பன். அரபிக்கில் அந்த சொல் நடைக்கே ஒரு தனி அர்த்தம் இருக்குது. சில நேரம் சில விருந்தாளிகளை நம்ம வரவேற்கும் போது சொல்லுவோம், எனி டைம் வாங்க, என் வாசல் திறந்தே இருக்கும் அப்படின்னு. அந்த மாதிரியான ஒரு வார்த்தை பிரயோகத்தை அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள். ஃபுத்திஹத் அபுவாபுல் ஜன்னா, சுவன வாயில்கள் இந்த உம்மத்திற்காக திறந்து விடப்பட்டிருக்கின்றன. வகுல்லிகத் அபுவாபு ஜஹன்னம், நரகத்துடைய வாயில்கள் அப்படியே, அதாவது ஒரு 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 வித்தியாசமான ஒரு லோக். அது உகுலிக என்று சொல்லுவாங்க, சக்கீர் பாபண்டெல்லாம் பேசுவாங்க இல்லையா, மூடுறது தான். ஆனால் இந்த மூடுதல் என்பது அது எந்த ஒரு காரணத்துக்காகவும் இந்த மாதத்தில் திறக்கப்படாது. அந்த மாதிரியான ஒரு சீல். நரக வாயில்களை அல்லாஹ் மூடி விடுகின்றான். வசுஃபிதத் மரதத்து ஷயாத்தீன், குழப்பம் விளைவிக்கின்ற மோசமான ஷைத்தான்களை எல்லாம் அல்லாஹ் இந்த மாசத்தில் விலங்கிட்டு விடுகின்றான். அப்ப இந்த மாதத்துடைய வருகை கண்டு அல்லாஹ் அழகான ஒரு களத்தை இந்த உம்மத்துக்கு அமைச்சிருக்கிறான். சொர்க்க வாசல் திறந்திருக்குது, நரக வாசல் மூடப்பட்டிருக்குது. ஷைத்தான்களுக்கு அல்லாஹ் விலங்கிட்டு விட்டான். சும்மா யோசிச்சு பாருங்க, பயானுக்கு முன்னாடி டின்னர் சாப்பிட்டா நல்லமா அல்லது பயானுக்கு பிறகு சாப்பிட்டா நல்லமா? மனசு என்ன சொல்லுது? உங்களுக்கு எப்படி சொல்லுது? முன்னாடி திண்டு இருந்தால் நல்லா இருக்கும் போல இருக்கு. ஏனெண்டா அதுக்கு பிறகு சகருக்கு திரும்ப மோதக்கூடாது இல்லையா? லேட் ஆகினா அங்கே பின்னாடி மோதும் அப்படிங்கிற யோசனையெல்லாம் சிலருக்கு வந்து என்னோட பேசிக்கொண்டாங்க ஒரு சிலர். ஆனால் ஏற்பாட்டாளர்களை குழப்பக்கூடாதுன்னு சொல்லி நானும் ஏற்றுக்கொண்டு அப்படியே வந்துட்டேன். ஏன்னா பின்னாடி லேட் ஆகினா சகருக்கு சாப்பிட முடியாமல் போயிடுமே அப்படிங்கிற யோசனை எவ்வளோ தூரமெல்லாம் நம்ம யோசிக்கிறோம். இதே சாப்பாடு ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் ஒரு புஃபே வச்சா எப்படி இருக்கும்? சில நேரம் காலை சாப்பாடு கூட சாப்பிட மாட்டோம் நம்ம.
புஃபே இருக்குது. பால் சாப்பாடு இல்லை, புஃபே இருக்குது. டின்னரில் ஒரு புஃபே இருக்கிறதுக்காக காலை பகலே நாங்கள் சாப்பிட மாட்டோம். புஃபே சாப்பாடு. சரி, எவ்வளவும் சாப்பிடலாமே, ஒன்றொன்னா ஆரம்பிக்கலாமேண்டா. நீங்கள் கவனிச்சிருப்பீங்க, ஒரு பிளேட் இல்லை 3 பிளேட் நிறைச்சிட்டு வந்து வச்சுட்டு தான் அவனை ஆரம்பிப்பான். கண்டிருக்கீங்களா? ஆனால் ஒன்றை கூட காலி பண்ணிக்கலாமல் எழும்பிட்டு போவான். வாசலை திறந்து கொடுத்தா முடியாவிட்டாலும் 3 பிளேட்டோட தான் வந்து முதல்ல ஆரம்பிக்கிறது. அது மனுஷனுடைய இயல்பு, அப்படிதானே? நிறைய பார்க்குறோம். அதை சொல்ல வரல. அல்லாஹு தாலா ரமலானுடைய மாதத்தை ஒரு புஃபே ஆக்கி வச்சிருக்கான். சுவர்க்க வாசல்களையெல்லாம் திறந்து நரக வாசல்களையெல்லாம் மூடி ஷைத்தான்கள், குழப்பம் விளைவிக்கின்ற ஷைத்தான்களையெல்லாம் விலங்கிட்டு விட்டு, இந்த காலத்தில் யா பாகியல் ஹைர் அக்பில், நன்மைகளின் பக்கம் விரையக்கூடியவர்களே, நன்மைகளை தேடக்கூடியவர்களே, நன்மை செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுவர்களை வாருங்கள். யா பாகிய ஷர் அக்ஸிர், தீமை செய்யக்கூடியவர்களே, பாவம் செய்யக்கூடியவர்களே, கொஞ்சம் நிறுத்துங்க, கொஞ்சம் நிறுத்தி வைங்கள் என்று அல்லாஹ்வுடைய வானவர்கள் படைத்த ரப்புல் ஆலமீன் நம்ம பார்த்து அழைப்பு விடுக்கிறான். அப்படி ஒரு மாதம், புஃபே மாதம்தான் ரமலானுடைய மாதம். அதனால தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான யஜ்தஹிது ஃபீ ரமலான் மா லா யஜ்தஹிது ஃபீ கைரிஹி, ஏனைய மாதங்களில் செய்யாத அளவுக்கு இந்த ரமலானுடைய மாதத்திலே அதிகபட்சமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்க? இபாதத்துக்களில் கடுமையாக முயற்சி செய்வார்கள். உண்மையாக ஒரு சந்தோஷமான, அதாவது சில நேரம் நான் முஸ்லீமோட நாங்கள் பேசுவோம், அவங்க இது ஒரு கஷ்டமான மாதமாகத்தான் பார்ப்பாங்க. ஏன்? பசித்து இருக்கணும், காலையில் இருந்து இரவு வரைக்கும் பட்டணியோட பசியோடு இருக்கக்கூடிய ஒரு மாதமாகத்தான் அவங்க பார்ப்பாங்க, கஷ்டமான ஒரு மாதமாக பார்ப்பாங்க. ஆனால் உண்மையிலே முஸ்லீம்களாகிய எங்களுக்கு அந்த பசி கூட ஒரு சந்தோஷமான மாதமாக இந்த மாதம், அப்படியா இல்லையா? வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன குழந்தைகள் கூட 6 வயசு 5 வயசு, நானும் இன்னைக்கு நோன்பு பிடிக்கணும் அப்படி என்று சண்டை போடுகிற ஒரு மாதம் ரமலானுடைய மாதம். அதை சொல்லி நிரூபிக்க முடியாது, எங்களால் காட்டத்தான் முடியும். வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன குழந்தைகள் கூட நான் இன்னைக்கு நோன்பு பிடிக்கணும், அடே நோன்பண்டா பசி பட்டினி, நீ சாப்பிட முடியாது, தண்ணி குடிக்க முடியாது, பகலுக்கெல்லாம் பட்டினி, அது பிரச்சனை இல்லை, அதுதான் எனக்கு வேணும், நானும் நோன்பு பிடிக்க வேண்டும். அந்த அனுபவம் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் இருக்கும். வீட்டில் அதிகாலையில் எங்களை எழுப்பவில்லையானால் இன்னைக்கு நானும் நோன்பு தான், காலை சாப்பிட மாட்டேன், பகலைக்கு சாப்பிட மாட்டேன், அடம் பிடிச்சிருக்கிறோமா இல்லையா? எதுக்கு? பட்டினி இருப்பதற்கு அடம் பிடிக்கிறோம். அந்த ஆச்சரியத்தை நான் முஸ்லீமுக்கு நாங்கள் சொன்னால் அவங்களால நம்ப கஷ்டமாக தான் இருக்கு. அப்படியான ஒரு பசியையும் தாகத்தையும் இன்பமாக நினைக்கின்ற ஒரு மாதமாக இந்த மாதத்தை அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறான். ஏன்னா எங்களுடைய மனசு அப்படி வெல்கம் பண்ணுது இந்த ரமலானை. அப்படி ஒரு மாதம், அப்படி ஒரு இன்பகரமான மாதமாக இந்த மாதத்தை அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான். இந்த மாதம் வருகிற பொழுது எல்லாருடைய உள்ளத்திலும் ஒரு புத்துணர்வு. ரமலான் ரமலான் ரமலான், நோன்பு, இல்லை இல்லை கயாமுல் லைல், தராவி, இது ஒரு வித்தியாசமான சந்தோஷம் சகோதரர்களே. உண்மையிலே அந்த புத்துணர்வு, அந்த ஈமானிய உணர்வை எங்களிடத்திலே அல்லாஹ் உருவாக்குவது அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய ஒரு அருள். அது இல்லைன்னு சொன்னால் யோசித்து பாருங்க, இதை இந்த ரமலானை, இந்த நோன்பை வெறும் பசியாக, வெறும் தாகித்திருப்பதாக நம்ம நினைச்சோம்னு சொன்னால் ரமலானை விட்டு நம்மளாம் ஓடி இருப்போம். ஒமா இல்லையா? எங்கேயாவது ஒரு ரெஸ்டாரண்ட்டில் போய் என்னத்தையாவது சாத்திட்டு போயிடுவோம். ஆனாலும் இதை ஒரு ஈமானிய பார்வையோடு பார்ப்பதினால் நமக்கு அதில் இன்பம் வருது. ஹைர். எனவே இந்த ரமலானில் பொதுவாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இபாதத்துக்கள் ஏனைய மாதங்களை விட ரசூலுல்லாஹ் அதிகபட்சமாகத்தான் செய்வார்கள். சரி, ஏனைய மாதங்களில் ரசூலுல்லாவுடைய வணக்கங்கள், ரசூலுல்லாவுடைய கியாமுல் லைல், ரசூலுல்லாவுடைய திலாவத் எப்படி இருந்தது? சும்மா பார்த்துருவோம் இல்லையா? பொதுவாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையில் ரசூலுல்லாஹ் சில நேரம் இரவுடைய ஆரம்பத்திலும் தொழுகை ஆரம்பிப்பார்கள். இரவு தொழுகை
இரவுடைய நடுவிலிருந்தும் ஆரம்பிப்பார்கள், இரவுடைய பிந்திய பகுதியிலிருந்தும் ரசூலுல்லா இரவு தொழுகை ஆரம்பிப்பார்கள். என்தஹி வித்ருஹு, ரசூலுல்லாவுடைய அந்த இரவு தொழுகை, அந்த வித்ர் என்கிற அந்த தொழுகை இரவுடைய கடைசி வரைக்கும் நீடிக்கும் அப்படி என்பதை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுகிறார்கள். சில நேரம் ரசூலுல்லா இரவுடைய இஷாவுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் இருத்திலிருந்து இரவு தொழுகை ஆரம்பிப்பாங்க, நடுவில் இருந்து ஆரம்பிப்பாங்க. கொஞ்சம் பிந்திய மூன்றில் ஒரு பகுதி ஆரம்பித்து ஃபஜ்ருக்கு கிட்ட நெருக்கமான நேரம் வரைக்கும் ரசூலுல்லா நின்று வணங்குகிற ஒரு வழக்கம் ரசூலுல்லாவிடத்தில் இருந்தது. சும்மா கேட்டுடுவோமே, யாராவது இந்த சபையில் ஒரு முழு இரவும் நான் கியாமுல் லைல் தொழுது இருக்கிறேன், நான் கை தூக்கல, நான் அந்த இரவு இப்படி ஹயாத்தாக்கி இருக்கிறேன், ஆனால் முழு இரவும் நின்று வணங்கி அந்த மாதிரி ஹயாத்தாக்கின அனுபவம் என்கிட்ட இல்லை. உங்களில் யாருக்காவது இருந்தால் சொல்லலாம். முழு இரவு வெளியே யாரும் கை தூக்கிறாங்களோ தெரியும் இல்லையே, இல்லையா? இருக்கா? இருந்தால் பரவாயில்லை, சொல்லுங்க. அல்ஹம்துலில்லாஹ். இது பைபாஸ் பண்ணுறாரு சகோதரர். அப்படின்னு கேட்டால் ஃபஜ்ரு தொழுகை இஷாவை யார் ஜமாத்தோடு தொழுகிறாரோ அவருக்கு பாதி இனவு நின்று வணங்கிய நன்மை, ஃபஜ்ரை யார் என்னது நின்று வணங்குகிறாரோ ஜமாத்தோட தொழுகிறாரோ அவருக்கு அடுத்த பாதி முழு இரவும் இஷாவும் ஃபஜ்ரும் முழு இரவும் நின்று வணங்கிய நன்மை கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி நல்ல ஒரு தத்துவத்தை மாஷா அல்லாஹ் சொல்லியிருக்கிறாரு. நாங்களும் எதிர்காலத்தில் பால் சாப்பாட்டுக்கு ஒரு டேப்லெட், டாவு சாப்பாட்டுக்கு ஒரு டேப்லெட், இந்த அடித்தா பால் சாப்பாடு திண்ட சக்தி வரும் அப்படின்னு சொல்லி ஒரு டேப்லெட் கொண்டு வந்து கொஞ்ச நாள் ஓட்டு இருக்கோம். சரிதானா? ஹைர். அது மாதிரி தான் இது. ஆனால் யதார்த்தமாக ஃபிசிக்கலாக விளங்கிச்சா இல்லையா, முழு இரவும் நின்று வணங்கியது அப்படி அப்படி இடங்கள் இருக்குதா ஷேഖ்ங்க? கட்டாரில் அந்த மாதிரி தொழுவிக்காங்க. ஒரு பள்ளி இருக்குது, ஷேக் அப்துல் ரஷீத் சூஃபின்னு சொல்லி அவர் நீண்ட காலமாக அந்த மாதிரி தொழுவிக்கிறாரு. முதல் 10 நாட்கள் முதல் ரமலானுடைய முந்திய 10 ஒரு குரானை முடிச்சிருப்பார். எங்களோட கட்டாரில் லுசைல் என்ற இடத்துல அவர் தொழுவிப்பார். அவர் 7 கராத் 7 கராத்தில் நல்ல எக்ஸ்பர்ட் மாஷா அல்லாஹ். ஒரு நாளைக்கு 3 ஜுஸ். முதல் 10 நாட்கள் ஒரு முழு குரான் முடிச்சிருவார். அடுத்த 10 ஒரு குரான் முடிப்பார். கடைசி 10 3 நாட்களுக்கு ஒரு நாளைக்கு 10 ஜுஸ் முடிப்பார். ஒரு நாளைக்கு 10 ஜுஸ், 3 நாட்களுக்கு ஒரு குரான் முடியும். அப்போ கடைசி 10 3 குரானை முடிக்கிறார். பள்ளியில் தொழுவிக்கார் அவர். பெரிய க்ரௌட் தொழுகிறாங்க. நமக்கு இன்னும் அந்த இடத்துல போய் அவரோட சேர்ந்து தொழுகிறதுக்கு அந்த வாய்ப்பு இன்னும் அமையலை. என்ற அண்மை காலமாகத்தான் நமக்கு அந்த அனுபவங்கள் நம்ம மிச்சம் பழைய ஆள் கிடையாது. ஆனால் இன்ஷா அல்லாஹ் போய் தொழணுங்கிற ஒரு பெரிய ஆசை, ஒரு ஆர்வம் இருக்குது. கண்டிப்பாக நமக்கு கடைசி 10 அந்த மாதிரி நிறைய மக்கள் பள்ளிவாசல் அந்த மாதிரி தொழுகிறார்கள். யோசிச்சு பாருங்க, ஒரு நாளைக்கு 10 ஜுஸு அவர் முடிப்பதாக இருந்தால் கிட்டத்தட்ட ஒரு 5 மணி நேரங்கள் தொழுவிக்கணும். அப்போ 3 நாட்களுக்கு கடைசி 10 3 நாட்களுக்கு ஒரு குரான் முடிக்காரு. பெரிய பள்ளி மாஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். நிறைய மக்கள் அதுக்கு பின்னாடி தொழுகிறார்கள். அமைதியாக ஆறுதலாக அந்த மாதிரி அந்த தொழுகை நடக்குது. இந்த நிகழ்ச்சியில் சும்மா உங்களோட நான் கேஷுவலாக கொஞ்சம் பேசணுங்கிறதுனால தான் அப்படி பேசுகிறேன். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் இப்படி தான் இரவு நேரம் சாதாரணமாக அவருடைய தொழுகை வீட்டுக்கு பக்கத்தில் பள்ளியில் பொது சுவர் பள்ளி வாசலையும் தொழுவார்கள். தொழுது கொண்டிருக்கிறாங்க. ஒரு நபி தோழர் சொல்கிறார், நான் பள்ளி வாசலுக்கு வந்தேன், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதுட்டு இருக்கிறாங்க. சரி, ரசூலுல்லாவோடு சேர்ந்து தொழலாமே அப்படி என்று நினச்சி நானும் போய் பின்னாடி ரசூலுல்லாவுக்கு பக்கத்தில் நின்றுட்டு தக்பீரை கட்டிடுச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நின்று ஓதுகிறார்கள். சூரத்துல் பக்கரா முடிஞ்சிருச்சு. எத்தனை ஜுஸு சூரத்துல் பக்கரா? 2.5 ஜுஸு. அலிஃப் லாம் மீம் சயகூல் அங்கல தில்க ருசூல கொஞ்சம் போயிடுச்சு. சரி, சூரத்துல் பக்கரா முடிஞ்சிருச்சு. இப்போ தக்பீர் சொல்லி அல்லாஹு அக்பர் அப்படி என்று ருக்குவுக்கு போகிறார்கள் என்று நினைச்சேன். அப்படியே ஆரம்பிச்சிட்டாங்க ஆல இம்ரான். ரசூலுல்லாஹ் ஓதினார்கள். சரி, ஆல இம்ரான் அடுத்தது போகுது. ஆல இம்ரான் முடிஞ்சா இந்த ரசூலுல்லாஹ் ருக்கு செய்வார்கள் அப்படின்னு நினைச்சேன். அடுத்தது ஆரம்பித்தாங்க சூரத்துல் மாயிதா. ரசூலுல்லாஹ் இப்படியே ஓதி கிட்டத்தட்ட 6 ஜுஸு, கிட்டத்தட்ட 5.5-6 ஜுஸு ரசூலுல்லாஹ் அந்த தொழுகையில் ஓதினார்கள். 2 ரக்காத் தொழுகையில் எத்தனை ஜுஸு? 6 ஜுஸுவை ரசூலுல்லாஹ் ஓதினார்கள். சொன்ன நபித்தோழர் சொல்கிறார், எனக்கு என்னென்னமோ மனசில் தப்பனமெல்லாம் வந்துருச்சு அப்படின்னு சொன்ன உடனே கேட்டுக்கொண்டிருந்த தாபி கேட்குறாரு,
அப்படி என்ன தப்பாக நினச்சிங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்கிறார், வேறு ஒன்றும் இல்லை, தக்பீரை விட்டுட்டு சலாத்தை கொடுத்துட்டு போயிடுவோமான்னு என் மனசு நினச்சிச்சு. என்ற ரசூலுல்லாஹ் எப்போ அடுத்து ருக்கு செய்வாங்கன்ற கேள்வியாக போச்சு எனக்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சாதாரண ஒரு காலத்தில் சில வேளை நான் சொன்ன மாதிரி இரவுடைய ஆரம்பத்தில் ஆரம்பிச்சு ரசூலுல்லாஹ் ஃபஜ்ர் வரைக்கும் தொழுவார்கள் என்று சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி தொழுகிற சாதாரண காலத்தில் கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி தொழுது இருக்கிறார்கள். 6 ஜுசு அந்த மாதிரி நம்ம நின்றா கண்டிப்பா எத்தனையோ பேருக்கு 999 கோல் அடிச்சு ஆகணும். ஆம்புலன்ஸ் எத்தனைங்க? 998 சரி, என்னமோ நம்பர் ஒன்று சொல்றாங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதிரி ஒரு தொழுகை தொழுதிருக்கிறார்கள் என்பதை அந்த சஹாபாக்கள் சாதாரண காலத்திலே தொழுதிருக்கிறாங்க. ரமலானுடைய காலத்தில் அல்லாஹ்வுடைய ரசூல் விசேஷமாக ஏனைய காலங்களை விட சிறப்பாக ரசூலுல்லாஹ் இபாதத் செய்வார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லுகிறார்கள், யஜ்தஹிது ஃபில் அஷ்ரில் அவாஹிர் மா லா யஜ்தஹிது ஃபி கைரிஹி. ரமலானில் விசேஷமாக இபாதத் செய்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி 10 எந்த அளவு கண்டா ஏனைய காலங்களை விட இந்த கடைசி 10 நாட்களில் இன்னும் அதிகமாக இபாதத் செய்வார்கள், கூடுதலாக முயற்சி பண்ணுவாங்க. புகாரியுடைய ஒரு ரிவாயத்தில் வருது, இதா தஹலத் அல் அஷ்ர், கடைசி 10 நாட்கள் வந்துவிட்டால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஐகத அஹ்லஹு, தன்னுடைய குடும்பத்தாரையும் எழுப்பி விடுவார்கள். குடும்பத்தார் மனைவிமார்களை எல்லாம் எழுப்பி விடுவார்கள். வஷத்தல் மிஸர், தன்னுடைய வேட்டியை சாரத்தை இறுக கட்டி கொள்வார்கள். அதாவது அது ஒன்று குடும்ப வாழ்க்கையிலிருந்து இல்லற தாம்பத்தியத்திலிருந்து ஓரமாகி இருப்பதையும் குறிக்கும், அல்லது உண்மையிலே தன்னுடைய வேட்டியை இறுக கட்டி ரசூலுல்லாஹ் அதுக்கண்டு தன்னை தயார்படுத்திக் கொள்வதாகவும் இருக்கும். வரிஞ்சு கட்டிட்டான்னு சொன்னால் நம்ம சொல்லுவோம் இல்லையா, வரிஞ்சு கட்டின அப்படின்னு சொன்னால் ஒரு விஷயத்துக்குள்ள மும்முரமாக ஈடுபடுவதை காட்டும். அந்த மாதிரி ஒரு அர்த்தத்திலையும் பாவிப்பார்கள். லயாலி, ரமலானுடைய அந்த இரவு காலங்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிர்ப்பிப்பார்கள் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுகிறார்கள். அப்போ கடைசி 10 வந்துருச்சுன்னு சொன்னால் குடும்பத்தார்களை எல்லாம் எழுப்பிவிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இபாதத்துக்களில் அந்த காலங்களை கழிப்பார்கள். அதில் நாங்கள் புகாரியில் அபூதர் அல் கிஃபாரி ரலியல்லாஹுடைய ஒரு ரிவாயத் இருக்குது. இந்த கடைசி 10 ஆரம்ப காலத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மைக் வேலை செய்தா இல்லை எக்கோ வருது. ஆரம்ப காலத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கியாமுல் லைல், இந்த ஜமாத்து தொழுகை, தராவிஹ்ங்கிற தொழுகை, இந்த இரவு தொழுகை, இந்த ஜமாத்தாக தொழுகிற தொழுகை இருக்கல, தனியாகத்தான் ஒவ்வொருத்தர் தொழுது கொண்டு இருப்பார்கள். ஒரு தடவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஷா தொழுது விட்டு சொல்கிறார்கள், லவ் கும்னா ஹாதிஹில் லைலா, இன்றிரவு நம்ம கியாமுல் லைல் தொழுதா எப்படி இருக்கும் அப்படி என்று சும்மா ஒரு தகவலை லேசாக போட்டுட்டாங்க. சஹாபாக்களுடைய காதுகளுக்கு போயிடுச்சு. அப்போ அன்றைக்கு இரவு ரசூலுல்லாஹ் கியாமுல் லைல் இந்த ஜமாத்தாக தொழப்போகிறார்கள் என்கிற தகவலை லேசாக போட்ட உடனே அந்த தகவல் கிடைத்த சஹாபாக்கள் எல்லாம் வந்து ரசூலுல்லாவோடு தொழுவதற்காக தயாராக பள்ளிவாசலில் அங்கங்கு தயாராக இருக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டிலிருந்து வெளியே வந்தார்கள். ரசூலுல்லாவுடைய வீட்டுக்கும் மதீனா பள்ளிக்கும் இடையில எவ்வளவு தூரம் இருக்கும் சாதாரணமா? பொது சுவர் இல்லையா? ரசூலுல்லாவுடைய வீடும் ரசூலுல்லாவுடைய பள்ளியும் ஒரு பொது சுவர் தான். உங்களுக்கு தெரியும், ரசூலுல்லாஹ் இஅ்திகாஃப் இருக்கும் பொழுது பள்ளிவாசல்ல வெளியே அங்கங்கே போக மாட்டாங்க. தன்னுடைய தலையை தன்னுடைய வீட்டுக்குள்ளே நீட்டுவார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் தலைக்கு எண்ணெய் போட்டு தலையை வாரி விடுவார்கள். அந்த வீட்டிலிருந்து ஜன்னலை திறந்த அவர்களுடைய வீடு தான் பொது சுவர், ஒரு சுவர் தான் பள்ளிவாசலுக்கும் அவர்களுடைய வீடுக்கும் உள்ள அந்த அந்த கேப். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளியிலிருந்து வீட்டிலிருந்து வெளியே வருகிறார்கள். சஹாபாக்கள் தயாராக இருக்கிறார்கள். அது ரமலானுடைய எத்தனாவது நாள்? 23வது நாள். ரமலானுடைய 23வது நாள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை சொன்ன உடனே சஹாபாக்கள் வந்திருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்றைய தினம் சஹாபாக்களுக்கு ஜமாத்து நடத்தினார்கள்.
இஷாவிலிருந்து கொஞ்ச நேரம் கழித்து ரசூலுல்லா ஆரம்பித்த அந்த தொழுகை இரவினுடைய ஃபகாம பினா ஹத்தா சுலுசில்லை, இரவினுடைய மூன்றில் ஒரு பகுதி வரைக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நின்று வணங்கினார்கள். இரவுடைய மூன்றில் ஒரு பகுதியானா கிட்டத்தட்ட எவ்வளவு இருக்கும்? இப்போ சம்மர் வின்டர் வேறு வேறு இதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் தாண்டி கிட்டத்தட்ட ஒரு 2-2.5 மணி நேரம் பார்க்கலாம் இல்லையா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சும்மா எவரேஜான ஒரு காலத்தில் ஒரு 2-2.5 மணி நேரம் ரசூலுல்லா எங்களுக்கு தொழுகை நடத்தினார்கள். 2.5 மணி நேரம் தொழுதிருக்கிற ஜமாத்தா, ஒரு கியாமுல் லைல் தொழுதிருக்கிறேன், ஒரு தராவிஹ் தொழுதிருக்கிறேன் அப்படிங்கிறவங்க கையை தூக்குங்க. 2 மணி நேரம். என்ன எல்லாரும் சரியான இஹ்லாஸாக இருக்கீங்கப்பா, ஒருத்தருமே வெளியே பேச மாட்டேன்றீங்க. பரவாயில்ல, அந்த அந்த கை தூக்கிட்டீங்க, சரியா தொழுதிக்கீங்களா? மாஷா அல்லா. வேற மாஷா அல்லா, அந்த தொழுதிங்க. நிறைய பேர் தொழுதிக்கிங்க, ஆனால் இஹ்லாஸுக்காக தான் அதை வெளியே காட்டாமல் இருக்கீங்க, எனக்கு விளங்குது. ஹைர். 2-2.5 மணி நேரம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை நடத்தினார்கள். அதுக்கப்புறமா ரசூலுல்லா முடிச்சுட்டு வீட்டுக்குள்ளே போயிட்டாங்க. சஹாபாக்கள் அவரவர் தனியாக அந்த இடத்துல அவர்கள் இபாதத்துக்களை இருந்துருச்சு, அந்த ஃபஜ்ரை தொழுவிட்டு அதுக்கப்புறம் போயிட்டாங்க. அடுத்த நாள் சஹாபாக்கள் எல்லாம் பேசிக்கொண்டார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு இரவு தொழுகை நடத்தினார்கள், ஜமாத்தாக தொழுவிச்சாங்க. இந்த செய்தியை கேள்விப்பட்ட உடனே மதீனாவுடைய அக்கம் பக்கத்தில் பள்ளிவாசலெல்லாம் இருக்குது, வேறு கிராமப்புறத்தில் பாதியான்னு சொல்ல பதுன்னு சொல்லுவோம் இல்லையா, கிராமப்புறத்தில் அங்கங்கே இருக்கக்கூடிய கொஞ்சம் சஹாபாக்கள் எக்ஸ்ட்ரா சேர்ந்து 24வது நாள் வந்து வெயிட் பண்ணுறாங்க, ரசூல்லா வருவார்கள், தொழுவிப்பார்கள். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியே வரல. 24வது நாள் அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, 2 பேர் 3 பேர் சேர்ந்து அவங்களா தொழுதுட்டு அந்த இரவு இபாதத் செஞ்சுட்டு ஃபஜ்ரை தொழுவிட்டு போயிட்டாங்க. 25வது நாள் ரமலான் 25, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது மாதிரி இஷா தொழுவிட்டு வீட்டுக்குள்ளே நுழைந்தார்கள். கொஞ்ச நேரம் கழித்து வெளியே வந்து பார்க்குறாங்க, பள்ளிவாசலில் நிறைய சஹாபாக்கள் மக்கள் நிறைய நிறைஞ்சிருக்கிறாங்க. அப்படி ஒரு புன்முறுவல் பூத்துட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையை ஆரம்பித்தாங்க. ஃபஸல்லா பினா ஃபகாம பினா, ரசூலுல்லா எங்களுக்கு தொழுகை நடத்தினார்கள். எது வரைக்கும் தொழுவித்தார்கள்? எது வரைக்கும்? இரவினுடைய பாதி வரைக்கும். இலா நிஸ்ஃபில் லைல், பாதி இரவு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மோடு நின்று வணங்கினார்கள். அப்படி என்றால் சாதாரணமாக ஒரு 7 மணி நேரம் சொன்னால் ஒரு 3.5 மணி நேரம் அல்லது ஒரு 4 மணி நேரம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவுடைய பாதி வரைக்கும் நமக்கு தொழுகை நடத்தினார்கள். இப்போ இஷா தொழுகை வந்து 8 மணிக்கு, ஃபஜ்ர் வந்து 4 மணிக்கண்டா எத்தனை மணி வரைக்கும் ரசூலா தொழுவிச்சிருப்பாங்க? ஒரு 12 மணி வரைக்கும் ரசூல்லா 12, 12:15, 12:30 அந்த மாதிரி ஒரு நேரம் வரைக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுவித்தார்கள். தொழுகை மட்டும்தான், அதுக்கிடையில் டீ டைம் கிடையாது, அதுக்கிடையில் ஷோட்டீஸுங்கிறதுக்கு டைம் கிடையாது, அதுக்கிடையில் ஒரு பயான் கிடையாது, ஒன்றுமே இல்லை. கியாமுல் லைல் தொழுகையிலேயே ரசூலுல்லா கிட்டத்தட்ட இரவுடைய பாதி வரைக்கும் தொழுவித்தார்கள். முடிச்சோன்னே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்குள்ளே நுழைந்து விட்டார்கள். சஹாபாக்கள் அவர் இபாதத்தில் இருந்து ஃபஜ்ரை தொழுவிட்டு போயிட்டாங்க. இப்போ செய்தி இன்னும் பரவுது. 26வது நாள், 25 முடிஞ்சு 26வது நாள் பள்ளிவாசலில் நிறைய சஹாபாக்கள் வந்திருக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளியே வரல. அன்னைக்கு தொழுகை நடத்துவதற்கு ரசூல்லா வரல, காத்திருக்கிறாங்க. சஹாபாக்கள் முயற்சி பண்ணாங்க, ஒன்றுமே செல்லுபடியாகலை. தனித்தனியாக இபாதத்தை முடிச்சுட்டு எல்லாரும் போயிட்டாங்க ஃபஜ்ரை தொழுவிட்டு. 27வது நாள், 27வது நாள் எல்லா தகவல் இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுவித்த செய்தி முழு மதீனாவுலையும் பரவிருச்சு. எல்லா புறத்திலிருந்து மக்கள் வந்து நிறைஞ்சிருந்தாங்க. ரசூலுல்லாவுடைய பள்ளி அன்னைக்கு எப்படி இருந்துச்சு அப்படி என்பதை புகாரியில் ஒரு ஹதீஸ், ஒரு வாசகம் சொல்லுது. அந்த அறிவிப்பாளர் சொல்லுகிற அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு அவர்கள், அஜஸல் மஸ்ஜிது அன் அஹ்லிஹி. அஜஸாண்டா என்ன அர்த்தம்? இஜாசா அல்ல, ஐன். அஜஸ, ஆஜிஸ்ண்டா இயலாத வயசாளி, இயலாமைக்கிறவருக்கு ஆஜிசம்பாங்க அரபுல. அஜஸல் மஸ்ஜிது, பள்ளி தாக்கு பிடிக்கவில்லை அன் அஹ்லிஹி, பள்ளி வாசலில் நிறைஞ்சிருந்த மக்கள் வெள்ளத்தை தாக்கு பிடிக்க முடியலை, அவ்வளோ மக்கள். பள்ளி வாசல் முழுக்க மக்கள் நிறைந்திருக்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியே வந்தாங்க, இவ்வளோ மக்கள் வெள்ளம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னைக்கு தொழுவித்தார்கள். எந்த அளவுக்கு அன்னைக்கு தொழுவிச்சாங்கன்னு சொன்னால்,
ஹஷீனா ஐயஃபூத்தனல் ஃபலாஹ், ஃபலாஹ் எங்களுக்கு கிடைக்காம போயிருமோ என்று நினைக்கும் அளவுக்கு தொழுவித்தார்கள். ஃபலாஹ் என்ற அரபு வார்த்தைக்கு நேரடியான அர்த்தம் என்ன? வெற்றி. ஃபலாஹ் என்று சொன்னால் வெற்றி. சரியா? அப்போ சஹாபி இந்த ஹதீஸை சொல்லும் போது ஒரு தாபி கேட்குறாரு, ஃபலாஹு கிடைக்காதுன்னு சொல்கிறீங்களே, ஃபலாஹண்டா என்ன சொன்னார்? சஹர் சாப்பாடு, சுஹூர், அந்த சஹர் சாப்பாடு எங்களுக்கு கிடைக்காதோ என்று நினைக்கிற அளவுக்கு ரசூலுல்லாஹ் அப்போ முழு இரவு நின்று வணங்கினார்கள். அந்த இரவு 27வது தினம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஷாவுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா இருந்து ஃபஜ்ர் வரைக்கும் சஹர் சாப்பிட்ற அளவுக்கு வரைக்கும் ரசூலுல்லாஹ் நின்று வணங்கினார்கள். சஹாபாக்களுடைய சஹர் சாப்பாடு என்ன? சிக்கன் பாபிக்கு, கப்சா, இது மஜ்பூஸ், சலட், ஹுபூஸ், அது இது நம்ம இப்படி ஒரு வெரைட்டி செய்யுமே, இந்த மாதிரி எல்லாத்தையும் வச்சு சேர்த்து வச்சு மொத்தமாக 3/4 மணி நேரம் உட்காந்து சாப்பிட்ற சாப்பாடே கிடையாது. அவர்களுடைய அதிகபட்சமான ஒரு சஹரண்டா என்னவா இருக்கும்? ஈச்சம்பழம், தண்ணி, ஒரு ரொட்டி துண்டு. உண்மையாக அது மாதிரி தான் இருக்கும். அங்கங்கே கிடைக்கும் போது ஒரு துண்டு இறைச்சி துண்டு கிடைக்கும். இதுதான் அவர்களுடைய சஹர் சாப்பாடு. அந்த சஹர் உணவு கூட சாப்பிட கிடைக்காதோ என்று நினைக்கிற அளவுக்கு முழு இரவும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நின்று வணங்கினார்கள். அதை சாப்பிட்றது கூட நமக்கு கிடைக்காத ஒரு டைம் அப்படின்னு நினைச்சாங்க. சுப்ஹானல்லாஹ். இன்னைக்கு நம்முடைய சஹர் சாப்பாடுகளை யோசிச்சு பாருங்க. எல்லாம் சாப்பிட்டு கடைசியாக ஒரு லஸ்ஸி குடிக்கலையே என்று கவலைப்படுறோம். சில நேரத்தில் அந்த குடிக்க கிடைக்காதது கூட சில நேரம் பௌத்தில் இடம் இல்லை, கொஞ்சம் நேரம் போய் குடிப்போம்னு நினைக்கும் போது அதுக்குள்ளே பாங்கு சொல்லிருச்சு மோதி சாப். அவரோட வேற கோபம் வருது நமக்கு. உமா இல்லையா? வனிதா நேத்தம் பேசிட்டு இருந்தாங்க. நம்முடைய தத்துவம், நம்முடைய லாஜிக் வந்து சில நேரம் சஹருக்கு ஒரு மாதிரி இருக்கும், நோன்பு திறக்கும் போது ஒரு மாதிரி இருக்கும். சஹருக்கு என்ன பண்ணுறது? எங்கேயாவது பாங்கு சத்தம் கேட்டால் அது எங்கேயோ சொல்கிறான்டா பாங்கு, நம்ம பள்ளியில் இன்னும் பாங்கு சொல்லலைன்ட்டு ஒரு புடி என்னது, ஒரு லசி, ஒரு டீயை குடிக்கிறது, ஒரு தண்ணியை குடிக்கிறது. நோன்பு திறக்கும் போது எங்கே பாங்கு சொன்னாலும் திறந்துடுறது. பாங்கு தானே சொல்லுது. அப்புறம் என்ன? அப்போ சஹருக்கு சாப்பாட்டில் அந்த லாஜிக்கெல்லாம் இருக்குது. சஹருக்கு ஒரு தத்துவம், இஃப்தாருக்கு ஒரு தத்துவம். ஹைர். இது எதுக்குன்னா அந்த சாப்பாடு ரெண்டு முடலை அடிச்சிடணும் அவசரம். அதுக்கு தான் கண்ணியத்துக்குரியவர்களே, சஹர் சாப்பாடு, அந்த ஈச்சம்பழம், அந்த ரொட்டி துண்டுகளை சாப்பிட்றதுக்கு நமக்கு நேரம் கிடைக்காதோ என்று நினைக்கிற அளவுக்கு முழு இரவு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நின்று வணங்கினாங்க. அடுத்த நாள் 28வது நாள், 27 முடிஞ்சு சஹாபாக்கள் எல்லாம் வந்தாங்க. மக்கள் வெள்ளமாக இருக்குது. ரசூலுல்லாஹ் இன்னைக்கு வரணும், நாங்கள் தொழணும் என்ற அந்த புடிவாதத்திலே இருக்கிறாங்க சஹாபாக்கள். அப்படியும் ஆர்வமாக இருக்கிறாங்க, அப்படியும் ஆசையாக இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் வெளியே வரல. இப்போ வருவார், இன்னும் வருவார், இன்னும் அரை மணி நேரம், இன்னும் ரசூலுல்லாஹ் வெளியே வர்றாரு. இல்லை, ஒரு நேரம் தூங்கிட்டாரோ தெரியாது, தூக்கம் போயிடுச்சோ தெரியாது. அப்படி என்று நினச்சா என்ன பண்ணினாங்க? சில சஹாபாக்கள் கொஞ்சம் சத்தமாக பேசினாங்க. என்ன செய்ய சோமாக்கிங்களா அப்படி இப்படின்னு சொல்லி கொஞ்சம் சத்தமாகவே பேசி பார்த்தாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியே வரல. ரசூலுல்லாஹ்வுடைய எந்த ரியாக்ஷனும் வரல. இன்னும் சில சஹாபாக்கள் என்ன செய்தார்கள்? தனஹ்னஹு, கனச்சாங்க. அப்படி இப்படின்னு சொல்லி கொஞ்சம் சத்தமாக கனச்சி ரசூலுல்லாஹ்வுக்கு தூக்கம் போயிடுச்சுன்னு தான் முடிவெடுத்துட்டாங்க. இவங்க வரலண்டா தூங்கிட்டாங்க. கனைத்து பார்த்தார்கள், ரசூலுல்லாஹ் வெளியே வரல. இன்னும் சில சஹாபாக்கள் என்ன பண்ணினாங்க? ரசூலுல்லாஹ்வுடைய, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டு சுவர் வந்து பேரிச்சம் ஓலையால் வேயப்பட்டது, காஞ்ச பேரிச்சம் ஓலை. இந்த காலத்தில் மாதிரி வாகன சத்தங்கள், மக்கள் சத்தங்கள் எதுவுமே இல்லை. உங்களுக்கெல்லாம் தெரியும், பழைய ஆட்களுக்கு நம்ம ஊர்களில் அந்த காலம், இந்த ஃபோன் வாகன வசதிகள் வராத காலத்தில் 15 வீட்டுக்கங்கால ரேடியோவில் பாங்கு போனால் அந்த கசீதாக்கள் போகும், அந்த சஹர் நிகழ்ச்சிகள் போகும், நம்ம வீட்டுக்கு கேட்கும். 15 வீட்டுக்கங்கால போகிற ரேடியோ நிகழ்ச்சி நமக்கு கேட்கும். அவ்வளோ அமைதியாக இருக்கும். அப்படியான ஒரு அமைதியான ஒரு சூழல்ல ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டு சுவர் அந்த பேரிச்சம் காய்ந்த ஓலைகளை போய் மேனியை உரசினாங்க. கொஞ்சம் அந்த பேரிச்சம் ஓலைகளை கொஞ்சம் அசைச்சி உரசி ஒரு சத்தம் எழுப்பினாங்க. ரசூலுல்லாஹ் வெளியே வரட்டும். வரல ரசூலுல்லாஹ். காத்திருந்து காத்திருந்து ஒரு நிராசை அடைஞ்சு போய் அவர்களெல்லாம் தனித்தனியே எல்லாருமே தொழுகிறார்கள். தொழுதுட்டு, அதாவது ரசூலுல்லாஹ்வோட முழு இரவும் நின்று வணங்கின நேற்று
இன்னைக்கு ரசூல்லா வெளியே வரலையே என்று எப்படி ஒரு ஆசையாக இருக்கும். அந்த ஆசை அது சாதாரண ஆசை அல்ல, அது ஒரு ஈமான் கலந்த ஒரு ஆசை. நமக்கு அப்படி ஒரு கிராத்தோண்டு நீளும் பொழுது கொஞ்சம் முடிக்க மாட்டாரா இமாம்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு சிக்னல், ஒரு இருமல் கொடுப்பேன். நம்ம இருமினா இமாமை முடிக்க சொல்லுங்கன்ற அர்த்தம். உமையிலையா அத்தஹியாத்தில் கொஞ்சம் நீண்ட நேரம் இந்த அடிக்கடி கணக்கிற சத்தம் கேட்கும். அப்படி ஏண்டா மறந்துட்டாரு, கொஞ்சம் அவசரமாக சலாத்தை சொல்லுங்க. சஹாபாக்களுடைய கனைத்தல் என்பது ரசூல்லா வரணும், முழு இரவு நின்று வணங்கணும், அந்த மாதிரி ஒரு இருமல். வித்தியாசம் விளங்குதா? சலாத்திலையும் அப்படி இருக்குது. நம்ம பொதுவாக சலாம் சொன்னாலும் சிலருக்கு சலாம் சொன்னால் அஸ்ஸலாமு அலைக்கும் அந்த இறக்கத்தில் சொல்லுது. இன்னொரு சலாம் ஒண்டிக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் ஆளை விட்டா போதும்ங்கிறது. ரெண்டு மீக்குது. காலு குர்ஆன்ல வருது இல்லையா, வைதா காத்தபஹுமுல் ஜாஹிலூன காலு சலாம, ஆளை விட்டுடு, அந்த சலாம். கண்ணியத்துக்குரியவர்களே, அப்போ சஹாபாக்களுடைய இருமல் ரசூலுல்லா வரணும், முழு இரவு நின்று வணங்கணும். ரசூலுல்லா வெளியே வரல. ஃபஜ்ருக்கு நெருக்கமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஜ்ர் நேரத்தில் வெளியே வந்தார்கள். அப்படி சஹாபாக்கள் எல்லாரும் நிற்கிறாங்க. எல்லாரையும் பார்த்து ஒரு புன்முறுவல், எல்லாரையும் ரசூல்லா பார்த்தாங்க, ஒரு புன்முறுவல். அப்போ எல்லாருமே ரசூல்லாவுக்கிட்ட வர்றாங்க, ரசூல்லாவை நோக்கி வர்றாங்க, அப்படி சூழ்ந்து வந்தாங்க. ரசூல்லா எல்லாரையும் பார்த்து ஒரு புன்முறுவல் பூத்துட்டு சொன்னாங்க, லம் யஹ்ஃப அலைய மக்கானுக்கும், நேற்றிரவு நீங்கள் பண்ணின எல்லாமே எனக்கு தெரியாமல் இல்லை. நீங்கள் இருமினீங்க எனக்கு தெரியும், நீங்கள் கணச்சிங்க தெரியும், செவத்தில் உரசினீங்க தெரியும், சத்தமாக பேசுனீங்க தெரியும், எல்லாமே எனக்கு தெரியும். நான் ஏன் வெளியே வரல தெரியுமா? உங்களுடைய ஆசையை, உங்களுடைய ஆர்வத்தை பார்த்து இந்த கடமை இல்லாத ஒரு தொழுகை அல்லாஹ் உங்கள் மேலே கடமையாக்கி பின்னாடி ஒரு காலத்தில் இதை செய்ய முடியாமல் குற்றமாகி விடுவீர்களோன்ற பயம் எனக்கு வருது. இல்லைண்டா உங்களோடு சேர்ந்து நான் தொழுதிருப்பேன் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். எவ்வளோ பெரிய ஒரு இரக்கம் என்ற ரசூலுல்லாஹ்வுடைய இரக்கத்தை பாருங்கள். பயப்படுறாங்க. உங்களுக்கு சரியான ஆசையாக இருக்குது, ஆர்வமாக இருக்குது, இந்த தொழுகை உங்கள் மேலே கடமையாயிருமோன்று எனக்கு பயம் வருது. நாளைக்கு என்னுடைய உம்மத்தினர் நம்மளை மாதிரி மக்கள் இதை செய்ய முடியாமல் போய் ஒரு நேரம் குற்றவாளிகளாக, பாவிகளாக, ஏன்னா கடமையான ஒரு கடமை அல்லாஹ் பரலாக்கின பிறகு நம்ம செய்ய முடியலைன்னு சொன்னால் நம்ம என்ன குற்றவாளி ஆகி விடுவோம். அந்த நிலை வந்து விடுமோன்னு எனக்கு இப்போ பயமாக இருக்குது என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரெண்டு விஷயம் அதில் நமக்கு வழங்குது. ஒன்று, சஹாபாக்களுடைய ஆசை, ஆர்வம் எவ்வளவு வேகமானது என்பதை ரசூலா எடுத்து காட்டுறாங்க. உமா இல்லையா? எப்படி ஆசைன்னு பாருங்க. ஒரு கடமை இல்லாத ஒரு தொழுகை, ஒரு நஃபிலான தொழுகை, அதில் இருக்கிற அவர்களுக்குள்ள ஆசை, ஆர்வம் எந்த அளவு கண்டா, இந்த தொழுகை அல்லாஹ் ஃபர்லாக்கிடுவானோ என்று ரசூலா பயப்படுகிறார்கள். அவ்வளவு ஆசை. நம்மிடத்தில் இன்னைக்கு உலகத்தில் வேறு யாருக்கிட்டையும் அதை எதிர்பார்க்கிறார். அவ்வளவு இபாதத்துக்களை ஆர்வம் உள்ளவர்களாக சஹாபாக்கள் இருந்தார்கள். இரண்டாவது விடயம், ரசூலுல்லாஹ் இந்த உம்மத்தின் மீது கொண்ட இரக்கம், கருணை. அவருக்கு இந்த உம்மத்தின் மீது ஒரு நீண்ட பார்வை இருக்குது. இன்னைக்கு உங்களுடைய ஆர்வத்தை பார்த்து ஓகே இதை செய்யலாம், ஆனால் நாளைக்கு பின்னாடி வருகிற மக்கள் இதை செய்யாமல் குற்றவாளியாகி என்னுடைய உம்மத்து குற்றமாகிவிடக்கூடாது. ஏன்னா 50 நேர தொழுகையை கூட 5ஆக மாற்றிட்டு வந்தவர். உமா இல்லையா? இந்த உம்மத்து குற்றமாகிவிடக்கூடாது என்று ரசூல்லா பயப்படுகிறார்கள். அப்போ அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த பாசம், இரக்கம், அதை கண்டு அந்த இரக்கம் அதை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளிப்படுத்தினார்கள். சரி, கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த முழு இரவும் நின்று வணங்கின இந்த இபாதத் இருக்கு இல்லையா, இதில் முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒரு பின்னணி இருக்குது. அந்த பின்னணி என்ன? ரசூலுல்லாவுடைய பள்ளிவாசல். ரசூலுல்லாவுடைய பள்ளிவாசல். ரசூலுல்லாவுடைய பள்ளிவாசலில் போடப்பட்டிருந்த காப்பட் 1 இன்ச்சா 1/2 இன்ச்சா? மண்ணிலையா? சுபஹானல்லாஹ். ரசூலுல்லாவுடைய பள்ளிவாசல் நாங்கள் தெரிஞ்சு கொள்ளணும். இவ்வளவு பெரிய ஆர்வம், ஆசை, இந்த இரவு முழுக்க நின்று வணங்கின இந்த 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 இபாதத்தை பற்றி பேசுகிறோமே, அதோடைய பின்னணி என்ன? ரசூலுல்லாவுடைய பள்ளிவாசல் எப்படின்னு கேட்டால், கீழே வெறும் மண் தரை. நம்மட பாலைவனம், இப்போ வெளியே போகிறோம் இல்லையா, டெசர்ட், அந்த மாதிரி ஒரு இடம் தான் ரசூலுல்லாவுடைய பள்ளிவாசல். ஹதீஸில் வருது, உங்களில் ஒருவர் சஜதா செய்கின்ற பொழுது நெற்றியில் மண் பட்டால் அதை துடைக்க வேண்டாம். ஃபஇன்ன ரஹ்மத துவாஜிஹு,
அல்லாஹ்வுடைய ரஹ்மத் அதை நோக்கி வருகிறது. ஃபைன்கான லாபுத்த ஃபமர்ரா, அப்படி கட்டாயம் துடைக்கணும் என்ற லெவல் ஒரு தேவை இருந்தால் ஒரு முறை துடைச்சி கொள்ளுங்க என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய பள்ளிவாசல் வெற்று தரை. அதே புகாரியுடைய இன்னொரு ரிவாயத்தை நீங்க பார்க்கலாம். ஷேக கண்டா சாப்பாடு அடுத்த மெனு வருது என்ற அர்த்தம் தான். ஹைர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பள்ளிவாசல் ஒரு நாள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னி உரீது லைலத்துல் கத்ர், எனக்கு லைலத்துல் கத்ர் காட்டப்பட்டது. வ இன்னி ரஅய்துனி அஸ்ஜுது அலா தீனி வல் மா, நான் என்னை கண்டேன் தண்ணீரின் மீதும் சேற்றின் மீதும் சஜதா செய்து கொண்டிருக்கிறேன். அப்படி ஒரு காட்சி எனக்கு தெரியுப்பட்டுச்சு. ஸலாம் ரஹ்மத்துல்லாஹ். ரசூலுல்லாவுக்கு அந்த லைலத்துல் கத்ருடைய காட்சிகளை அல்லாஹ் பின்னாடி நடக்க போறதை காட்டுகிறான்னு அவர்கள் சொல்லுகிறார்கள். நான் கண்டேன். அதோட அடையாளம் என்னன்னு கேட்டால், நான் சேற்றிலும் தண்ணீரிலும் சுஜூது செய்கிறேன். அப்படித்தான், அதான் அதுக்குரிய அடையாளம் எனக்கு காட்டப்பட்டுச்சு. சஹாபாக்கள் சொல்லுகிறார்கள், ஒரு நாள் இரவு மழை பொழிந்தது. பள்ளிவாசலுடைய கூரை பேரிச்சம் ஓலைகள் அது தாக்கு பிடிக்கல. மழை பெய்ந்து உள்ளே தண்ணீர் கொட்டி ரசூலுல்லா உள்ள சேறு படிந்திருந்தது. வெற்றி நிலம் தானே, சேர் படிந்திருந்தது. ரசூலுல்லாவுடைய தொழுகை முடிந்த பிறகு பார்க்கிறோம், ரசூலுல்லாவுடைய நெற்றியில சேறு படிந்திருக்கிறது. அது ரமலானுடைய எத்தனாவது நாள்? 20 அப்படி என்று தான் நீங்க சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனால் சஹாபாக்கள் சொல்லுகிறார்கள் ரமலானுடைய 23வது நாள். ரமலானுடைய 23வது தினம் ரசூலுல்லாவுடைய வாழ்க்கையில் லைலத்துல் கத்ர் வந்திருக்குது. அது ஹதீஸில் நாங்கள் பார்க்குறோம். எனவே 27 மட்டும் சேரக்கூடிய சகோதரர்கள் உங்களுடைய முயற்சியை இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணணும். 23, 21, 25, 29 வரைக்கும் ஒற்றைப்பட நாட்கள். அதில் ரசூலுல்லாவுடைய வழிகாட்டல் கடைசி 10 முழுசாக. இந்த ஹதீஸை நான் சொல்வதற்குரிய காரணம் என்னன்னு கேட்டால், ரசூலுல்லாவுடைய பள்ளிவாசல் கீழே காப்பட்டு இல்லை, வெற்று தரை. மேலே கூரை மழை பெஞ்சா தண்ணி வரும், பேரிச்சம் ஓலை. அவ்வளோ எளிமையான பள்ளிவாசல். சஹாபாக்கள் சொல்கிறார்கள், ரசூலுல்லாவுடைய பள்ளி கட்டப்பட்ட அந்த பேரிச்சம் ஓலை போட்ட பள்ளி கூட ஒரு சின்ன பகுதி. அதற்கு வெளியே திறந்த ஒரு முற்ற வெளியும் பள்ளியாகத்தான் இருந்துச்சு. திறந்த ஒரு வெளி, அது பள்ளிவாசல் தான். சொல்கிறார்கள், நாங்கள் தொழுவோம் லொஹர் தொழுகை, அசர் தொழுகை, ரசூலுல்லாவோட லொஹர் தொழுகை தொழும் பொழுது எங்களுக்கு சுஜூது செய்ய முடியாது, நிலத்தில் நெற்றியை வைக்க முடியாது. குன்னா நஸ்ஜுது அலா அக்ஃபாஃபினா மின் ஷித்தத்தில் ஹர், அலா அக்மாமினா மின் ஷித்தத்தில் ஹர். சூடு, கடுமையான சூடு தாங்க முடியாமல் எங்களுடைய சட்டை கைகளை இழுத்து அதன் மீது நாங்கள் சுஜூது செய்வோம். வெற்று தர, வெறும் நிலம், ஓப்பன். அந்த மாதிரியான பள்ளிவாசல் தான் ரசூலுல்லாவுடைய பள்ளிவாசல். கானத்தில், அந்த புகாரியுடைய அடுத்த ரிவாயத் இருக்குது, கானத்தில் கிலாபு துக்பில் வ துத்பிர் வ தபூல் ஃபி மஸ்ஜிதி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலுல்லாவுடைய பள்ளிவாசலுக்கு சில வேளைக்கு நாய்கள் வந்து செல்லும், சில வேளை சிறுநீர் கழிச்சிட்டு போயிடும். கேள்விப்பட்டிருக்கீங்களா? புகாரியுடைய ஹதீஸ். அவ்வளவு எளிமையான ஒரு பள்ளிவாசல். சில வேளை நாய்கள் வந்துட்டு போயிடும், சில நேரம் சிறுநீர் கழிச்சிட்டு போயிடும். புகாரியில் வருது. அவ்வளவு எளிமையான ஒரு பள்ளிவாசல். நான் கேட்குறேன், நம்ம நாட்டில், இந்தியாவில், இலங்கையில், மற்ற நாட்டில், மலேசியாவில் தமிழ் பேசுகிற போது எங்காவது ஒரு சாதாரண பள்ளிவாசலில் நாய் உள்ளுக்கு வந்து போகிற ஒரு பள்ளிவாசல் இருக்குதா? ஒரு பள்ளியை கண்டா கூட அடித்து இந்த இடம் தெரியாத அளவுக்கு ஆக்கி போடுவோம். பள்ளி நெலும்பு கூட இருக்கக்கூடாது. அவ்வளவு பெர்ஃபெக்டாக இன்றைக்கு பள்ளிவாசல்களை வச்சிருக்கிறோம். ரசூலுல்லாவுடைய பள்ளிவாசல் அவ்வளவு எளிமையானது. கீழே அப்படி, சைட்டில் அப்படி, மின் விளக்குகள் இல்லை, இந்த மாதிரி லைட் வசதி இல்லை, ஏசி இல்லை, காப்பட், நம்ம தொழுகிற காப்பட் ஒவ்வொன்று சுப்ஹானல்லாஹ். பள்ளிவாசல் இன்னைக்கு கட்டார்லையும் தான் அவ்வளவு பெருமதியான காப்பட், ஏசி வசதி, லைட் வசதிகள், சும்மா அவ்வளவு. ஒவ்வொரு மைக்கும் லட்சக்கணக்கு பெருமதியான மைக், அவ்வளவு பெருமதியான மைக், சவுண்ட் சிஸ்டம். பள்ளிவாசலுக்கு உள்ளே போன சும்மா நம்ம வசிக்கிற எல்லாருடைய வீட்டை விட அவ்வளவு சுகமான பள்ளிவாசல்கள். நான் உண்மையாக சொல்ல, மனம் விட்டு சொன்னேன், அவ்வளவு ராகத்தாக இருக்குது. பள்ளிக்குள்ளே போனால் அந்த என்வாயன்மெண்ட், காப்பட், சவுண்ட் சிஸ்டம், லைட் சிஸ்டம், ஏசி, அந்த மேலுக்கு படாது அப்படி சுகமான ஏசி செட் பண்ணிப்பாங்க. அவ்வளவு ராகத். காரி மாறும் உலகத்தில் சிறந்த கராத், அவ்வளவு ராகமான கராத். ஆனால் 2 மணி நேரம் நின்றால், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இருமல் வரும். மீதி இரவையும் தொழுவிக்கிறதுக்கு அல்ல, முடிச்சிருங்க அவசரமான்னு சொல்லக்கூடிய மாதிரி இருமல் வரும். சுப்ஹானல்லாஹ். அவ்வளவு எளிமையான பள்ளிவாசல்ல நம்ம இவ்வளவு சுகமாக இருந்து 2 மணி நேரம் தொழ முடியாது. நமக்கு
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளி வாசல முழு இரவும் சஹாபாக்கள் நின்று வணங்கினார்கள். நான் கேட்குறேன், அவ்வளவு எளிமையான பள்ளியில் அவ்வளவு நேரம் நின்று வணங்குவதற்கு அவர்களை தூண்டியது எது? ஒரு பதில் சொல்லுங்களேன். வேற ஏதாவது இருக்குமா? ஈமான் சொன்னீங்க எல்லாரும், ஏகோபித்து அந்த தக்குவா, அந்த ஈமான், அதை தான் சொல்றாங்க. மாஷா அல்லாஹ். அந்த இறை அச்சம், அந்த ஈமான் அவர்களிடத்தில் எந்த அளவுக்கு இருந்துச்சுண்டா, அவ்வளவு எளிமையான பள்ளிவாசல்ல, அவ்வளவு ஒரு வசதியே அற்ற பள்ளிவாசல்ல இரவு முழுக்க இஷாக்கு பிறகு கொஞ்ச நேரத்தில் இருந்து ஃபஜ்ர் வரைக்கும் நின்று வணங்குற அளவுக்கு ஆசையும் ஆர்வமும் அவர்களிடத்தில் இருந்த ஈமான். உலகத்தில் வேற எங்காவது இதை பார்க்க முடியுமா? இந்த ஈமான வேற எங்கேயும் பார்க்க முடியாது. அப்போ யோசிச்சு பாருங்க. இன்றைக்கி பயானில் சொல்லும்போது அதான் யோசித்தேன். அந்த சஹாபாக்களை போய் அபூபக்கருக்கு அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும், உமருக்கு அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும், ஆயிஷா ஒரு எனக்கு வார்த்தை சொல்லவே விருப்பம் இல்லை, நவுது பில்லாஹி மின்ஹா, அல்லாஹ் காப்பாற்றணும், இப்படியான ஒரு சமூகத்தை பார்த்து அல்லாஹ்வுடைய லஅனத் உண்டாகட்டும் என்று சொல்வதாக இருந்தால் அவன் எவ்வளவு வக்கிர புத்தி உள்ளவனாக இருப்பான்னு யோசிச்சு பாருங்க. கண்ணியத்துக்குரியவர்களே, உலகத்தில் அதிசிறந்த ஈமானோடு இருந்த ஒரு சமூகம் அவர்கள் முழு இரவையும் அப்படியே ரசூலுல்லாவோடு சேர்த்து நின்று வணங்குகிறார்கள். அன்புக்குரியவர்களே, அப்படிப்பட்ட ஒரு காலமாக இந்த ரமலான் கடைசி 10 இருக்குது. கடைசி 10 உண்மையிலே இந்த காலகட்டத்தை 11 மணி ஆகுதா? லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். மன்னிச்சிருங்க, உங்களோட நேரத்தை நான் வீணாக்க விரும்பல. இந்த கடைசி 10 இன்ஷா அல்லாஹ் நம்முடைய கைகளுக்கு வந்திருக்குது. நம்ம அந்த அளவுக்கு ஈமான் இல்லாதவர்களாக இருந்தாலும் அந்த சஹாபாக்களுடைய அளவுக்கு அந்த ஈமானுடைய பலம், ஒரே ஒரு பதில் ஏகோபித்து மாற்று கருத்தே இருக்காது. இவ்வளவு இரவு முழுக்க நின்று வணங்குவதற்கு அவர்களை தூண்டியது, அந்த சஹாபாக்களை அவ்வளவுக்கு ஆர்வப்படுத்தியது அவர்களுடைய ஈமான் தான். அது ரசூலுல்லாவுடைய காலத்தில் மட்டும் கிடையாது. நீங்கள் புகாரியை பார்க்கலாம், உமர் ரலியல்லாஹுடைய காலத்தில் கூட, ரசூலுல்லாவுடைய வபாத்துக்கு பிறகு கூட, கானு யகூமூன பில் மீன், 100 வசனங்களை ஓதி அவர்கள் கிட்டத்தட்ட ஒவ்வொரு ரக்காத்திலையும் தொழுவார்கள். அப்படின்னா 100 வசனம் என்றால் கிட்டத்தட்ட சூரத்துல் பக்கரா, அந்த அலிஃப் லாம் மீம் ஒரு ஜுசு, ஒவ்வொரு ரக்காத்திலையும் அவ்வளவு நேரம் நின்று குன்னா நத்தக்கி அலல் இஸ்ஸி மின் தூலில் கியாம், நீண்ட நேரம் நின்று வணங்குவார்கள். அதனால் எங்களுக்கு நிற்க முடியாமல் தடிகளை ஊண்டிக் கொண்டிருந்தோம் என்று சஹாபாக்க சொல்லலாம். உமர் ரலியல்லாஹுடைய காலத்தில் அவர்களிடத்தில் இருந்த ஈமான நம்மளோட இடப்போடவே முடியாது. கண்ணியத்துக்குரியவர்களே, அதனால தான் ஹயாத்தோட இருக்கும் பொழுதே ரசூலுல்லாஹ் ஆரம்ப காலத்தில் தியாகம் செய்த ஒரு சஹாபிக்கும் பின்னாடி இஸ்லாத்துக்கு இஸ்லாத்தில் நுழைஞ்ச ஒரு சஹாபிக்கும் இடையில் ஒரு சின்ன முரண்பாடு வருது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னாடி இஸ்லாத்துக்கு வந்த சஹாபிக்கு சொல்கிறார்கள், முந்தி வந்த அந்த சஹாபியுடைய அந்தஸ்தை பற்றி சொல்லும்போது சொன்னார்கள், லவ் அன்ஃபக அஹதுக்கும் மிஸ்ல உஹதின் ذهبا ما بلغ مد احدهم ولا نصيفا. உங்களில் ஒருவர், பின்னாடி இஸ்லாத்துக்கு வந்த உங்களில் ஒருவர் உஹது மலையளவுக்கு தங்கத்தை கொண்டு போய் அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவழித்தாலும் என் தோழர்களில் முன்னாடி தியாகம் செய்த சஹாபியுடைய ஒரு புடிக்கு ஈடாகாது என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். புடி மட்டுமல்ல, பாதிக்கும் கூட நின்று பிடிக்காது, தாக்கு பிடிக்காது. அப்படியான ஒரு 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 ஈமானிய உணர்வு கொண்ட சமூகம். கண்ணியத்துக்குரியவர்களே, நம்ம அந்த அளவுக்கு இல்லாவிட்டாலும் நம்மிடத்தில் அந்த ஆசையை அல்லாஹ் தந்திருக்கிறான். இந்த காலத்தை பயன்படுத்த வேண்டும் என்று அந்த ஆசையை, அந்த அந்த விருப்பத்தை எல்லாம் தந்திருக்கிறான். நாங்கள் ஒவ்வொருத்தரும் விரும்புகிறோம். சில நேரம் இந்த கடைசி 10க்காக நாங்கள் எங்களை தயார்படுத்தி கொள்ளணும். நம்மளால் என்ன செய்யலாம்? சரி, முழு இரவும் என்னால் நின்று வணங்க முடியலை, ஆனால் என்ன செய்யலாம்? கடைசி 10க்காக கொஞ்சம் நம்மளை எப்படி தயார்படுத்தணும்? நமக்கு மிகப்பெரிய சேலஞ்ச் எது வரும் தெரியுமா? கடைசி 10ல் எது? தூக்கம் ஒன்று வந்துச்சண்டா நமக்கு கியாமுல் லைல் தொழ முடியாது, குர்ஆன் ஓத முடியாது, திக்ர் செய்ய முடியாது, ஒன்றுமே செய்ய முடியாது. அப்போ என்ன செய்யணும்? அதை மிஞ்சுவதாக இருந்தால், அதை 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 அதன் மீது ஒரு 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 அந்த தூக்கத்தை வெல்ல வேண்டுமாக இருந்தால் மாலை நேரத்தில் கொஞ்ச நேரம் ஒரு அவர் ஒரு முக்காவர் தூங்கிடுங்க. கடைசி 10ல் சில நேரம் கியாமுல் லைல் நாங்கள் பிந்திய இரவு தான் தொழுவோம், 12:30 1 மணிக்கு தான் ஆரம்பிப்பார்கள். அப்படி இருக்குமானால் இஷாவுக்கு பிறகு கிடைக்கிற ஒரு டைமில் ஒரு 1 hour ஒரு 2 hours கொஞ்சம் தூங்கி எழுப்பினால் அந்த பிந்தின இரவை உயிர்ப்பிப்பதற்கு கொஞ்சம் உடலுக்கு ஒரு புத்துணர்வு வரும். அப்போ கொஞ்ச நேரம் தூங்கி நம்ம உடம்பை தெம்புபடுத்தி கொள்வது. அதுக்கு பிறகு அந்த கியாமுல் லைல் தொழும்பொழுது மாஷா அல்லாஹ் அந்த தொழுகையில் ஒரு புத்துணர்வு வரும். ஷேக் அவர்கள் சொன்ன மாதிரி நல்ல கராத்தை தேடி போனோம்டா அல்ஹம்துலில்லாஹ் கொஞ்சம் மனசு லயிச்சு நிற்கலாம்,
கொஞ்சம் மனது லயிச்சு அந்த தொழுகையில் ஈடுபடலாம். குர்ஆனுடைய அர்த்தம் விளங்கிச்சாக இருந்தால் அவர் சொன்ன மாதிரி நூறுன் அலா நூர், அது சர்க்கரை பந்தலில் தேன்மாரி பொழிஞ்ச அந்த குர்ஆனுடைய அர்த்தங்கள் கேட்கும்போது உள்ளத்தை அப்படியே வருடி செல்லும். அந்த ஒரு தாற்பயம் குர்ஆனுக்கு இருக்குது. அப்போ இந்த கடைசி 10 இன்ஷா அல்லாஹ் நம்ம கொஞ்சம் அந்த பாடி குளாக்கை நம்ம செட் பண்ணிக்கொள்ளணும். எங்களோட இபாதத்துக்காக அந்த மனது லயிச்சு அதில் ஈடுபடுவதற்கு நம்மிடத்தில் முதலாவது ஈமானிய உணர்வு தேவை. பாவங்களிலிருந்து விலகி அல்லாஹ்வுக்கு பொருத்தமாக இருப்பதினூடாக அந்த ஈமானிய பலத்தை கொண்டு வரலாம். ரெண்டாவது, அதுக்கான உடல்நிலையை தயார் செய்து கொஞ்சம் நம்ம அந்த உடலை பக்குவப்படுத்தி அந்த இபாதத்துக்காக நேரம் ஒதுக்கிறது. அடுத்ததாக ஏனைய காலங்களில் ஒரு ஜுசு குர்ஆன் ஓதினா கடைசி 10 ஒரு 2 ஜுசு 3 ஜுசு ஒரு நாளைக்கு ஓதுவதற்கு நாங்கள் கொஞ்சம் முயற்சி பண்ணுறது. குர்ஆனுடைய மொழிபெயர்ப்பு கொஞ்சம் வாசிச்சிருக்கிறோம், அதை கொஞ்சம் இன்னும் அதிகப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுறது. திக்ருகள் இந்த அதாவது பொதுவாக ஒவ்வொரு நாளும் செய்ய வேண்டிய சில திக்ருகள் ரசூலுல்லாஹ் சொல்லி தந்தார்கள். அதுக்கார் அவுராதுகள், அதில் சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம் ஒரு நாளைக்கு எத்தனை தடவை? 100 தடவை ஓதினா அதுக்குரிய சிறப்பை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ அலா குல்லி ஷைஇன் கதீர். 100 தடவை ஓதினா அதுக்கு ஒரு சிறப்பு, 10 வேறையாக இன்னும் 10 ஓதினா அதுக்கு வேறு சிறப்பு. அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தார்கள். இஸ்திக்ஃபார் குறைஞ்சது ரசூலுல்லாஹ் ஒரு நாளைக்கு 70 தடவை 100 தடவை என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் வருது. ஒரு மனிதன் அதுக்கு அதிகமாக எத்தனை தடவைகள் இஸ்திக்ஃபார் செய்கிறானோ அதுக்கேற்ற மாதிரியான சிறப்புகள் உங்களுக்கு தெரியும். அல்லாஹ் எவ்வளோ வழிகளை, கஷ்டங்களை, இந்த வெளியாகிற வழிகளை அல்லாஹ் ஏற்படுத்துகிறான். அந்த திக்ருகளுக்குன்னு நாங்கள் நேரம் கொடுக்கறது, ஒவ்வொரு நாளும் தவறாமல் காலை மாலை திக்ருகளை ஓதுறது. கண்ணியத்துக்குரியவர்களே, எங்களால் முடிஞ்ச சின்ன சின்ன தர்மங்களை செய்கிறது, நல்ல விஷயங்களை பகிர்றது. கொஞ்சம் இந்த மாதிரி இந்த கடைசி 10 நாங்கள் முடிஞ்ச வரைக்கும் இன்ஷா அல்லாஹ் எம்மிடத்தில் எந்த ஒரு தவறும் பாவங்களும் நடக்காத மாதிரி எங்களை நாங்கள் முதலாவது களம் பரிசுத்தமாக இருக்கணும், களத்தை தூய்மையாக வச்சுக்கொள்ளணும். அடுத்தது மீடியாக்களுக்குள்ளே கூடுதலாக போயிட்டோம்னா அது ஷைத்தான் எப்போவுமே அப்படி தான் வருவான். உண்மையிலே இந்த நடக்கக்கூடிய நிகழ்வு நடக்கும் முன்னாடி நான் பேசிகிட்டு இருந்தேன் பல சகோதரர்களை, இன்ஷா அல்லாஹ் ரமலானில் ஸ்டார்ட் பண்ணுவான் பாருங்கள். எங்கள் நாட்டில் ஒரு காலத்தில் கிரீஸ் கல்லன் என்ற பேரில் ஒரு அனாச்சாரம் இருந்துச்சு. மிக மோசமான ஒரு கலாச்சாரம், திட்டமிட்டு செய்தார்கள். நான் நினைக்கிறேன் 2 ரமலானை சும்மா இருப்பாங்க. ரமலான் காலத்தில் வீட்டுக்குள்ளே கிரீஸ் கல்லம் வாரது திட்டமிட்டு செய்தார்கள். எல்லாரையும் டென்ஷன் ஆக்கிடுவான், நகைகள் அது இதெல்லாம் ராவில் ஸ்ப்ரே அடித்து எல்லாரையும் மயக்கிட்டு எடுத்துகிட்டு போயிடுவான். மிக மோசமான ரமலானில் திட்டமிட்டு செய்தார்கள். அது மாதிரியான திட்டங்கள் இன்றைக்கு இருக்குது. எனவே நம்முடைய இந்த ரமலானை சீரழிக்கிறதுக்கண்டே அதை கொண்டாந்திருக்கிறான். என்னையும் உங்களுக்கும் சேர்த்து நான் சொல்கிறேன், இந்த காலங்களில் இன்ஷா அல்லாஹ் முடிஞ்ச வரைக்கும் ஏதாவது நடக்குதான்னு பார்க்காம இருக்க மாட்டோம். ஏன்னா உலக தெரியணும். ஆனாலும் அதில் மூழ்கி போனோம்னு சொன்னால் நம்முடைய மற்ற விஷயங்கள் பாதிக்கப்படும். எனவே முடிந்த வரைக்கும் இதுகளிலிருந்து ஓரமாகி கொஞ்சம் குர்ஆன் திலாவத், திக்ரு, இஸ்திக்ஃபார், கியாமுல் லைல் இந்த மாதிரியான விஷயங்களை கொஞ்சம் நேரத்தை கொடுக்கறதினூடாக, நல்ல விஷயங்கள் பயான்கள் இந்த விஷயங்களை கேட்பதினூடாக இந்த கடைசி 10 கொஞ்சம் உயிரோட்டமாக்குவோம். அதில் குறிப்பாக இஸ்திக்ஃபார், துஆ, நிறைய துஆ கேட்டு அல்லாஹ்விடத்தில் ஹைராத்துகளை பரக்கத்துக்களை எடுத்துடுவோம். கடைசி 29வது நாள் பர்ச்சேசிங்கில் போயிடாமல் அந்த நாளையும் அது லைலத்துல் கத்ருக்குரிய தினமாக இருக்கலாம் என்பதை உணர்ந்து இன்ஷா அல்லாஹ் இந்த காலத்தை பயன்படுத்துவோம். வல்ல நாயன் எனக்கும் உங்களுக்கும் இந்த சொன்ன விஷயங்களை கேட்டு பின்பற்றி நடப்பதற்கு தௌஃபீக் செய்வானாக. அதே போல் மாஷா அல்லாஹ் இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி நிறைய தியாகங்களோடு தான் இதை செஞ்சுருக்கிறாங்க. உண்மையிலே எனக்கு விளங்குது. ஆனாலும் இந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு அல்லாஹ்வுடைய பெரிய அருள். நான் திரும்பவும் ஆரம்பிக்கும் போதும் அதான் சொன்னேன், இந்த வாய்ப்பு இழந்த பிறகுதான் இப்படியோட மிஸ் பண்ணிட்டேமே என்ற அந்த 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 இது அந்த வலி உங்களுக்கு விளங்கும், அது பெருமதி. எனவே கிடைச்சிருக்கிற இந்த மாதிரியான வாய்ப்புகளை அல்ஹம்துலில்லாஹ் நல்ல முறையில் பயன்படுத்தி ஏற்பாட்டு குழு அவர்களுக்கும் எங்களுடைய முழுமையான சப்போர்ட்டுகளை கொடுத்து எதிர்காலங்களில் இது மாதிரியான நிகழ்ச்சியை செய்கிறதுக்கு அல்லாஹ் தஆலா எங்கள் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக என்று கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.